என்ன கல்பனா, ஏதோ தனியா பேசணும்னு சொன்ன? எனி ப்ராப்ளம்? பிரச்சனை எனக்கு இல்ல, எங்க வீட்ல தான். ஆமா, நீ இந்தியா போறியாமே? ஆ, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கும் யமுனாவுக்கும் நிச்சயதார்த்தம். எனக்கும் உங்க நிச்சயதார்த்தம் பார்க்கணும் ஆசையா இருக்கு. வரலாமா? ஹேய், என்ன பேசுற நீ? என்னையும் உன் கூட இந்தியா கூட்டிட்டு போப்பா. என்ன ரவி, என்ன யோசிக்கிற? சாக போற ஒரு பொண்ணை எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? அதுவும் நிச்சயதார்த்தம் நடக்க போற நேரத்துல யோசிக்கிறியா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை கல்பனா. நீ திடீர்னு என் கூட கிளம்பி வரேன்னு சொல்றல, அதான். இது திடீர்னு எடுத்த முடிவுதான். வேறொரு உலகத்துல கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, நான் சாக போற விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஜாலியா இருக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தண்டனை தான் ரவி. வெளியே நான் ஜாலியா சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா வீட்டுக்குள்ள போனா நான் ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு. பாவம் என் அப்பா அம்மா, அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லு? காலையில ஒரு அரை மணி நேரம் அதிகமா தூங்கினா கூட என் அம்மா வந்து என்ன தொட்டு பாக்குறாங்க. பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டானா எங்க அப்பா பதறி போயிடுறாரு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ரவி. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அழறது பிடிக்காது. அதுலயும் என்ன பார்த்து அழறது சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் நானும் உன் கூட இந்தியா வரேன்னு சொல்றேன். என்ன அழைச்சிட்டு போவியா ரவி? ஹேய் கல்பனா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா உன் பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி பேசிட்டியா? அவங்க இதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? இல்ல, என்னை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீ தான் எப்படியாவது பேசி பெர்மிஷன் வாங்கணும். நீ கேட்டா அவங்க நிச்சயம் சரின்னு சொல்லுவாங்க. ஆனா கூட நாங்களும் வரோம்னு சொல்லுவாங்க. நீ தான் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி என்ன மட்டும் உன் கூட அழைச்சிட்டு போகணும் ப்ளீஸ். என்ன பேசுற நீ கல்பனா? பெத்த பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது எந்த பேரண்ட்ஸ் தான் அவளை தனியா அனுப்புவாங்க சொல்லு? அவங்க கூட வர்றதானா நான் பேசாம இங்கே இருந்துருவேனே ரவி. ரவி, என் அப்பா அம்மா என் மேல வச்சிட்டு இருக்கிற பாசம் பரிதவிப்பா மாறிட்டு இருக்கு. எனக்கு நான் சாகிறத பத்தி கூட பயம் இல்ல. ஆனா எந்த நிமிஷம் என்ன ஆகுமோ அப்படின்னு அவங்க பாக்குற பார்வை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பார்வையில இருந்து நான் தப்பிக்கணும். வாழ்ந்தது போதும் பறந்து வான்னு ஆண்டவன் ஒரு நாள் அலாரம் அடிப்பான். அப்ப பறந்து வந்து என் அப்பா அம்மா மடியில நான் விழுந்தா போதும். ப்ளீஸ் ரவி, நீ தான் பேசி பெர்மிஷன் வாங்கணும். என்னையும் உன் கூட இந்தியா அழைச்சிட்டு போ ப்ளீஸ். அப்பா. கல்பனா, நீ நார்மலா இருக்கும்போதே உன்னை விட்டு எங்களால பிரிஞ்சு இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில
நாங்க எப்படிமா உன்னை விட்டு பிரிஞ்சிருப்போம்? சொல்லுமா. கல்பனா, என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. விடு தேவி, விடு. எப்போ நாம பாக்குற பார்வையே அவளை அவஸ்தைப்படுத்துதுன்னு நினைச்சிட்டாலும் அப்பவே நாம அவளை எவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சு போச்சு. கல்பனா, கடைசி வரைக்கும் நீ ஃப்ரீ பேர்டாத்தாமா இருக்கணும். நீ நினைச்ச மாதிரியே சந்தோஷமா ரவியோட இந்தியாவுக்கு போயிட்டு வாம்மா. எப்போ இங்க வரணும்னு தோணுதோ அப்ப வாம்மா. பர்மிஷன் கிராண்டட். அப்பா, தேங்க்யூ so much பா. தேங்க்யூ. அம்மா, கல்பனா, நான் என்னமா சொல்றது? அதான் அப்பா சொல்லிட்டாரு இல்ல. ரவி, நீ எனக்கு ஒரு மக மாதிரிதான். இந்த சூழ்நிலையில உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி பாத்துக்குவியோ அப்படி அவளை பாத்துக்கப்பா. கஷ்டம்தான் இருந்தாலும் எனக்காக தயவு செய்து பாத்துக்கப்பா, ப்ளீஸ். ஐயோ, என்ன என்ன இப்படி பேசுறீங்க? அங்கிள், நான் இங்க வரும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு விருந்தாளியா தான் வந்தேன். ஆனா இப்போ எனக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் புதுசா கிடைச்சிருக்காங்க. அங்கிள், இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் கல்பனாவை நீங்க எப்படி பார்த்துப்பீங்களோ அப்படி நான் பார்த்துக்குவேன். இது ப்ராமிஸ். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பொறுப்பு. நீ இன்னொரு ப்ராமிஸ் பண்ணணும் ரவி. நான் இந்தியாவுக்கு வர்றதே என்ன ஒரு நோயாளியா யாரும் பார்க்க கூடாதுன்னு தான். இந்த விஷயம் அங்க யாருக்கும் தெரியக்கூடாது. நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உன் யமுனா கிட்ட கூட சத்தியம் பண்ண. ப்ளீஸ் ரவி. இப்ப தெரிஞ்சுதா கல்பனா யாருங்கிறது? அவ கல்யாணம் படிக்கிறதுக்காக இங்க வரல. அவ வாழ்க்கையில கடைசி நாட்கள் கடிக்க தான் வந்திருக்கா. அன்னைக்கு நம்ம பீச்சில் சிரிச்சு பேசி நெருக்கமா இருந்தோம்னு சொன்னியே, ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சாரி சாரி சொல்றேன். அடிக்காத, வேணாம், அப்புறம் நானும் அடிப்பேன். என்ன பண்ற பாரு. ஏய் ரவி, ரவி பேசாம ரவி. என்ன சைட் அடிக்கிறியா? என்னடா லுக்? பிச்சு புடுவேன் பிச்சு. ஏய் கல்பனா இரு. ஏய் ஓடாத கல்பனா, நில்லு. ஏய் ஓடாத, நான் சொன்ன கேளு, நில்லு. நில்லு. ஏய் கல்பனா இரு. கல்பனா ஓடாத. ஸ்டாப் இட் கல்பனா, ஸ்டாப் இட் ஐ சே. இரு கல்பனா. ஏய் கல்பனா, என்ன சொல்ற? ஏய் கல்பனா, கண்ணத்துற என்ன பாரு கல்பனா. கல்பனா கல்பனா, ஏய் ஏய் லுக் அட் மீ. ஏய் கல்பனா கல்பனா கல்பனா. ஏய் ச்சே கல்பனா, உனக்கு ஒன்றும் ஆகாது கல்பனா. வா வா வா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சாரி. உண்மை தெரியாம. உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு
அவ என்கிட்ட சத்தியம் வாங்கிட்ட. அழுக, பரிதாப பார்வை இதெல்லாம் பிடிக்காம தான் அவ இந்தியாவுக்கே வந்தா. இங்க அவளை பத்தி, அவ சாவை பத்தி தெரிஞ்சா இங்கே அது தொடருந்தா யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. சூழ்நிலை சொல்ல வச்சிருச்சேன். ரவி, இதுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டே வரலையா? யமுனா, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீயே இப்படி கேட்கலாமா? லண்டன்ல இருக்கிற எல்லா பெரிய டாக்டர்ஸும் பார்த்துட்டாங்க. நோ சான்ஸ். கல்பனாவோட ரிப்போர்ட்ஸ் வச்சுதான் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும். கல்பனாவுக்கு டேட் ஆஃப் டெத்தையும் கொடுத்துட்டாங்க. அவளோட குழந்தை மனசு அதையும் தாண்டி அவளை வாழ வச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அவ கிரேஸ் பீரியட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நாளும் போனஸ் டேஸ். ரவி, எனக்கு உடனே கல்பனாவை பார்க்கணும், அவகிட்ட பேசணும். அவளை தப்பா நினைச்சதுக்கு அவகிட்டயே நான் மன்னிப்பு கேட்கிறேன். நோ நோ யமுனா, அழுகையோ ஆறுதலோ இப்ப அவளுக்கு தேவையில்லை. அவளுக்கு தேவை சந்தோஷம், நிம்மதி. அதை கெடுத்துறாத யமுனா. கல்பனா ஒரு நீர்க்குமிழி மாதிரி. காத்து பட்டா கூட அவ உடைஞ்சு போயிடுவா. உடையக்கூடாது. இன்னும் கொஞ்ச நாளாவது அந்த நீர்க்குமிழி மேல இருக்கிற வர்ணங்களை நான் பார்க்கணும். ப்ளீஸ் யமுனா, உணர்ச்சி வசப்படாத. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்தாங்க மேடம். எஸ், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் டாக்டர் சிவசங்கர். சொல்லுங்க. இவங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. எஸ், ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க இங்கே தங்கிறதுக்கு ஒரு நாள் ரூம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் வந்து இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவேன். இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இவங்க ஸ்டே பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம். ஒரு நாளைக்கு 50 ரூபா. இவங்க பேர் என்னங்க? ஈஸ்வரி. தேவி. மேடம். தேவி, இங்க வா. என்ன மேடம்? சாவி இந்தா. 35வது நம்பர் ரூம்ல இவங்களை தங்க வை. ஓகே மேடம், வாங்கம்மா. மேடம் வாங்க. அப்படியா? எல்லா ரூமுக்கு பில்லோ கவர் மாத்திரமா? சரிங்க. ஓகே மேடம், நாளைக்கு நான் வரேன். சரிங்க. 30 நம்பர் ரூமையும் ரெடி பண்ணி வைங்கம்மா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம ஐயா. சிவாய. இப்படி கண்ணை மூடிக்கிட்டு கடவுளே கதின்னு இருக்கீங்களே, கொஞ்சம் பாலாவது குடிக்க கூடாதா? இல்ல லோகநாயகி, என்னதான் மனசஞ்சலம் தீர மந்திரம் சொன்னாலும் என் மனசு சாந்தி அடைய மாட்டேங்குது. ரொம்ப படபடப்பா இருக்கு. நான் அவசரப்பட்டு பேசிட்டேனோன்னு தோணுது. ரவி கூட ஊர்ல இருந்து வந்த பொண்ணு, அவங்க கூட க்ளோஸா பழையனப்ப கூட நான் அமைதியாத்தான் இருந்தேன். ஆனா யமுனாவே அவங்க பழகிறது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப பதட்டப்பட்டு போயிட்டேம்மா. ஒரு ஆதங்கத்துல, யமுனா மேல் இருக்கிற பாசத்துல ரவி கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு பதட்டப்பட மாட்டேன். யமுனாவே வர சொல்லுங்க, நான் அவகிட்டயே பதில் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
இப்போ யமுனா ரவியை பார்க்க போய் 3 மணி நேரம் ஆச்சு. அதான் அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு யமுனாவுக்கு நல்ல வழியை காட்டு, அவன் ஆசை ஆசையா கட்டி இருந்த கோட்டையை இடிச்சிடாதேன்னு அந்த அண்ணாமலை அங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் தேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி, கருணையின் தேன் துளி உயிர்களின் காதலி, நீ ஒரு தீர்க்க சுமங்கலி.